அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து தினமும் ஒரு துஆவை கற்போம் என்ற அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துஆவை நாம் கற்று வருகிறோம். அல்லாஹ் இதை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி வைப்பானாக, ஆமீன். இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய துஆ, அல்லாஹ்விடத்தில் நலவுகளை கேட்பதும் அதே போல தீங்குகளிலிருந்து பாதுகாவல் தேடுவதும் இரண்டும் மிக அவசியமானதாக இருக்கிறது. ஹதீஸ் கிரந்தங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் கேட்ட துஆக்கள் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக என்று வரக்கூடிய துஆக்கள் எல்லாம் பலவிதமான ஆபத்துகளிலிருந்து, இந்த உலகத்தின் ஆபத்துகள், மர்மையின் ஆபத்துகள், இவைகளிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். இதை கிதாபுகளில் இஸ்திஆதா என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் பல ஆபத்துகள், மிக அத்தனை ஆபத்துகளையும் இது மொத்தத்திலும் பாதுகாவல் தேடக்கூடிய ஒரு அற்புதமான துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். அந்த துஆவை நாம் இன்று கற்றுக்கொள்வோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுபுனி வல் புக்லி வல் ஹரமி வல் கஸ்வதி வல் கஃப்லதி வல் ஐலதி வல் ذில்லதி வல் மஸ்கனா வ அஊது பிக மினல் ஃபக்ரி வல் குஃப்ரி வல் ஃபுசூகி வல் ஷிகாகி வல் நிஃபாகி வல் சும்அதி வல் ரியா وأعوذ بك من الصمم والبكم والجنون والجذام والبرص وسوء الأسقام. எல்லா ஆபத்துகளையும் மொத்தத்தில் பாதுகாவல் தேடக்கூடிய ஒரு அற்புதமான துஆ இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னிடத்திலே சோம்பேறித்தனத்திலிருந்து, இயலாமையிலிருந்து, சோம்பேறித்தனத்திலிருந்து, கோழைத்தனத்திலிருந்து, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாவல் தருகிறேன். மேலும் முதுமையால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து, அதே போல இதயம் இறுகி விடுவதிலிருந்து, உன்னை மறந்து வாழ்வதிலிருந்து, வறுமையிலிருந்து, இழிவிலிருந்து, வசதியற்று போவதிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தருகிறேன். மேலும் உன்னிடத்திலே வறுமையிலிருந்து, குஃபுர் என்று சொல்லக்கூடிய உன்னை இணை வைப்பதிலிருந்து, உன்னை நிராகரிப்பதிலிருந்து, பாவங்களிலிருந்து, பிளவுகளிலிருந்து, நயவஞ்சகத்தன்மையிலிருந்து, பிறர் புகழ வேண்டும் என்று அமல் செய்வதிலிருந்து, பிறர் பார்க்க வேண்டும் என்று அமல் செய்வதிலிருந்து, முகஸ்துதியிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாவல் தருகிறேன். மேலும் உன்னிடத்திலே செவிட்டுத்தன்மை ஏற்படுவதிலிருந்து, வாய் பேச முடியாமல் ஊமைத்தன்மை ஏற்படுவதிலிருந்து, அதே போல புத்தி குறைவு ஏற்பட்டு மஜ்னூன்களாக ஆவதிலிருந்து பாதுகாவல் தருகிறேன். தோல் நோய்களிலிருந்து, தொற்று நோய்களிலிருந்து, இன்னும் மோசமான நோய்களிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாவல் தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆவை நாம் ஹாக்கிம், பைஹகி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, மிக அற்புதமான ஒரு துஆ. எல்லா தீங்குகளையும் மொத்தத்தில் கேட்டு அனைத்திலிருந்தும் பாதுகாவல் தேடக்கூடிய ஒரு மிகப்பெரிய துஆவாக இது இருக்கிறது. எனவே இந்த துஆவை நாம் வழமையாக ஓதி வருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்தருள்வானாக. இந்த உலகத்தின் ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பானாக, மறுமையின் ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பானாக, நோய் நொடிகளிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், தொல்லை துன்பங்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.